மனைவி வந்து திருப்பூர் பனியன் கம்பெனியில் வந்து லேபராக ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட இஎஸ்ஐ கார்டு மூலியமாக இருந்தக்கூடிய கணவருங்கிற முறையில் வந்து நான் வந்து இஎஸ்ஐ தலைமை மருத்துவமனை சிங்கானூர் இருக்கக்கூடிய கோவை மருத்துவமனையில் இஎஸ்ஐ மருத்துவமனை தலைமை மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வந்துருக்கிறேன். உள்நோயாளியாக இருந்து வந்துட்டுருக்கிறேன். இப்போ இந்த மருத்துவமனையில் வந்து செவிலியர்களுமோ மருத்துவர்களோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய தூய்மை காவலரோ சிறப்பாக பணியாற்றுறாங்க. எந்த விதமான குறைபாடும் இல்லை. மருத்துவமெல்லாம் ஒரு தாய் உள்ளம் கொண்டு கவனிச்சுக்கிறாங்க. இப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சில ஊழியர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து கட்டு போடக்கூடிய ஊழியர் வந்து கட்டு போடக்கூடிய ஊழியர் வந்து பக்கத்தில் பெட்டில் இருக்கிற அம்மாவுடைய தாய் வந்து ரொம்ப பின்தங்கிய குடும்பத்தை சார்ந்தவங்க, பின்தங்கிய சமூகத்தை சார்ந்தவங்க, அவங்க அட்டவணை குடும்பத்தில் இருந்தவங்க. அவங்ககிட்ட வந்து ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்க. நம்ம அந்த 50 ரூபா வேண்டாம், 100 ரூபா வேணும்னு அந்த அவனுடைய கணவர்கிட்ட வாங்கிட்டு போகிறாரு. இல்லாமல் நீ ஒரு கத்திரிக்கோள் எனக்கு வேணும், ஒரு 200 250 ரூபா கத்திரிக்கோள் வேணும், வாங்கி கொடுத்துட்டு போன்னு சொல்கிறாங்க. இது வந்து மிகப்பெரிய மன உளைச்சல் ஆகுது. ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையில் வந்து சில வசதிகள் இல்லாமல் இருக்குது. எம்ஆர்ஐ, எக்கோ, ஏன்ஜிஓ பண்ணக்கூடிய இந்த வசதிகள் இந்த தலைமை மருத்துவமனையில் இல்லாமல் இருக்குது. பிறகு இந்த மருத்துவமனை வந்து பரிந்துரைக்கப்பட்டு வெளியே தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க. குறிப்பாக இந்த என்ஜி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இயங்கக்கூடிய முத்தூஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் மூலியமாக அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆட்டுப்பட்டியில் அடைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு 13 நோயாளிகளை வந்து ரொம்ப சிரமப்படுத்தி உள்ளுக்குள்ளே எந்த விதமான காத்தோட்ட வசதியுமே இல்லாமல் அடைச்சிட்டு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே உட்காரவே முடியல. ஒரு நோயாளியை படுக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போகணும். அப்படி கேட்குறப்ப நான் அந்த சம்மந்தப்பட்ட இன்சார்ஜிட்ட கேட்குறேன், டிரைவர்ட்டையும் கேட்குறேன், ஏன் சார் இப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க, உட்காரவே முடியல, சிரமப்படுறோமே அப்படின்னா, எனக்கு வந்து மோசம் போகக்கூடிய இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அதனால் என்னால் உட்கார முடியல, படுக்குதுன்னா அதெல்லாம் முடியாது, உங்களை யார் கூப்பிட்டா, நாங்கள் வர சொன்னோமா, வேறு மருத்துவமனைக்கு போக வேண்டியதானே, இங்கே அப்படி தான் இருக்கும், இஷ்டம்னா வாங்கல வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி ஆட்டு மந்தை கூட்டமாக அடைச்சிட்டு போகிறாங்க சார். இது வந்து மிகப்பெரிய மன வருத்தத்தை உள்ளாகுது. மிரட்டும் தோணியில் பேசுகிறாரு. அதாவது எங்கள் எத்தனையோ வைப்பு நிதிகள் வந்து எத்தனையோ பல லட்சம் கோடி பணம் தேங்கி நிற்குது. இந்த அரசு இஎஸ்ஐ மருத்துவமனை வந்து விரிவாக்கம் பண்ணாமல் தனியார் மருத்துவமனைக்கு தாரவாத்து கொடுக்காம இந்த நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. இது வந்து அரசாங்கம் வந்து முழு முயற்சி எடுத்து இது முழுக்க உள்நோயாளிகளை வந்து இந்த மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெறணும். வெளி மருத்துவமனை தனியார் மருத்துவமனைக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழிலாளிகள் பணத்தை வந்து தாரவாத்து கொடுக்குற மாதிரி இருக்குது. இது வந்து அரசு உடந்தையாக இருக்குதா இல்லையாங்க சந்தேக கேள்வி எழுப்பக்கூடிய சூழ்நிலை உருவாகுது. அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவக் கல்லூரியில் வந்து அனைத்து வசதிகளும் இருக்கக்கூடிய மருத்துவமனை பல ஆண்டு காலமாக இயங்கி வருது. இந்த மருத்துவமனையில் பல லட்சம் கோடி ரூபாய் பணத்தை தொழிலாளர்கள் வைப்பு நிதி தேங்கி நிற்கிது. இந்த பணத்தை வந்து இங்கேயே அரசு மருத்துவமனையிலேயே வந்து விரிவாக்கம் செய்து நோயாளிகள் மன உளைச்சல் ஏற்படுத்தாமல் மிரட்டும் தோணியில் வெளியே தனியார் மருத்துவமனை மீது உரிய அவங்க அரசனுடைய டையப் இருக்குது. சில மருத்துவமனைக்கு அந்த மருத்துவமனைக்கு காப்பீடுத்திட்டங்கிற முறையில் இஎஸ்ஐ இருக்கக்கூடிய அவங்கள தனியார் மருத்துவமனையை உரிமத்தை ரத்து செய்யணும். அவரை மருத்துவமனை மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவங்க அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது சீல் வச்சு நடவடிக்கை எடுக்குங்கிறது எனக்கு தாழ்மையான கருத்து.